இண்டிகேட்டர்ஸ் இல்லாமல் வெறும் கேண்டில் ஸ்டிக்ஸ் வச்சே நம்ம எப்படி வந்து ஒரு ப்ராஃபிட்டபிளான ட்ரேடிங் நம்ம பண்ணலாம். ஸோ அதுக்கு என்னென்ன மாதிரி மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நான் கிளியராக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் 3 லைன்ஸ் இருக்குது, ஓகேவா. ஸோ அந்த 3 லைன் வந்து இந்த டாப்பில் இருக்க லைன் இருக்குல்ல, இது ஒன்றும் இல்லை, ஃப்ரைடேவோட ஹை. இப்போ மார்க்கெட் முடிஞ்சது இல்லையா, அந்த ஃப்ரைடேவோட ஹை அதுதான் மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள் நிஃப்டியில் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் பேங்க் நிஃப்டியில் மார்க் பண்ணியிருக்கேன், ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஃபின் நிஃப்டியில் மார்க் பண்ணியிருக்கேன், ஓகேவா. ஸோ இந்த லைனை எடுத்துக்காதீங்க, ஜஸ்ட் ஒரு ஹை. இது வந்து நான் சொல்கிறேன் எதுக்காகன்னு. ஸோ நீங்கள் மெயினாக கவனிக்க வேண்டியது இந்த 2 லெவல்ஸ் தான், ஓகேவா. இப்போ ஃபின் நிஃப்டி சார்ட்டில் பார்த்துக்கோங்க, 27,479, 27,578. இந்த ரெண்டுமே நமக்கு இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு ரொம்ப முக்கியமான கீ லெவல்ஸ், ஓகேவா. ஸோ இந்த லெவல்ஸ் மூலிமா எப்படி நம்ம வந்து ஒரு டைரக்ஷன் ட்ரேடும் எடுக்கலாம், ப்ரீமியம் டிகேலேருந்து நம்ம எப்படி நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம், நம்ம தப்பிக்கலாம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன், ஓகேவா. ஸோ எக்ஸாக்டாக இப்போ பாருங்கள், ஃப்ரைடே மார்க்கெட்டை மட்டும் கவனிச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இருக்கோம், சரியா. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ என்னென்னா 27,479 27,578. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, எந்த லெவலில் பிரேக் ஆகுதோ அந்த லெவல் பிரேக் ஆனதுக்கப்புறம் மட்டும் நான் என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ அப்படி நீங்கள் வெயிட் பண்ணி என்ட்ரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கால் ஆப்ஷன் சைடு அப்சைட் பிரேக் ஆச்சுன்னா, இந்த 27,578 எடுத்து பிரேக் ஆச்சுன்னா நீங்கள் கால் ஆப்ஷன் என்ட்ரி ஆகணும். கால் ஆப்ஷன் என்ட்ரி ஆகிட்டு உங்களுக்கு தேவையான ப்ராஃபிட்டை நீங்கள் புக் பண்ண ட்ரை பண்ணணும், ஓகேவா. அதே மாதிரி 27,479 பிரேக் ஆச்சுன்னா நீங்கள் புட் ஆப்ஷன் என்ட்ரி ஆகணும், ஓகேவா. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். எந்த லெவல் பிரேக் ஆகுதோ அப்போ மட்டும்தான் என்ட்ரி எடுக்கணும். 27,578 பிரேக் ஆனால் கால் ஆப்ஷன், 27,479 பிரேக் ஆச்சுன்னா புட் ஆப்ஷன். ஆக்சுவலாக இங்கே தான் மொமெண்டம் உங்களுக்கு கிடைக்கும், ஓகேவா. ஸோ ப்ரீமியம் டிக்கே எப்படி அவாய்ட் பண்ணலாம், சிம்பிள். இந்த 27,479 அப்புறம் 27,578 இந்த லெவலுக்குள்ளேயே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ட்ரேடே எடுக்காமல் வெயிட் பண்ணணும். ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ரீமியம் டிக்கேலேருந்து தப்பிக்கலாம். ஏன்னா நிறைய டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முக்கியமான கீ லெவல்ஸ்குள்ளே ட்ரேட் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ ப்ரீமியம் டிக்கேல மார்க்கெட் போயிட்டே இருக்கும், அது தெரியாமல் நம்ம வந்து கால் புட்டுன்னு மாற்றி எடுத்து ஃபைனலாக ஓவர் ட்ரேடிங் ஆகி ஃபைனலாக லாஸஸ் தான் பெருசாகும், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ் மூலிமா கால் ஆப்ஷன் சைடுக்கு பிரேக் அவுட் எங்கே இருக்குது, புட் ஆப்ஷன் சைடுக்கு பிரேக் அவுட் எங்கே இருக்குது, அதே மாதிரி இந்த முக்கியமான லெவல்ஸ்குள்ளே ட்ரேட் ஆச்சுன்னா சைட்வேஸ், இதை சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ஸோ இன்ட்ராடே ட்ரேடிங்கில் எக்ஸாக்டான என்ட்ரி எந்த பக்கம் இருக்குது, அது எந்த பக்கம் எடுக்கணும், எந்த லெவலில் பிரேக் ஆனால் கால் ஆப்ஷன் போகணும், புட் ஆப்ஷன் போகணும், அதே மாதிரி எந்த லெவலுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் மார்க்கெட்டை வந்து கிளியராக சைட்வேஸில் இருக்குது. ஸோ நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும், என்ட்ரி எடுக்கக்கூடாது, அப்படி நம்ம வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே கிளியர் கட்டாக இந்த 2 கீ வேல்யூஸ் வச்சு உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன், ஓகேவா. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், 27,578 பிரேக் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல மொமெண்டம் கொடுத்துருக்கு, ஓகேவா. ஸோ நீங்களே பாயிண்ட்ஸை கவனித்து பாருங்கள், எவ்வளோ பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணியிருக்கு பாருங்கள். 27,723, 27,578 நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 145 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இன்ட்ராடேலே மூமெண்ட் கிடச்சிருக்கு. ஒரு சூப்பரான மூமெண்ட் தான், ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து இப்போ இந்த மாதிரி என்ட்ரி ஆகிறது வந்து அக்ரெசிவ் ட்ரேடரோ இல்லை ஒரு பாயிண்ட்ஸ் கொஞ்சம் நிறையவே கேப்சர் பண்ணணும்னு நினைக்கிற ட்ரேடரோ, அது வந்து நீங்கள் எப்படிப்பட்ட ட்ரேடர்னு உங்களுக்கு தான் தெரியும். உங்களோட ட்ரேடிங் ஸ்டைலை இங்கே அப்ளை பண்ணிக்கோங்க, ஓகேவா. சில பேர் ரொம்ப அக்ரெசிவாக இருப்பாங்க, சில பேர் வந்து நிறைய லாட் போட்டு ட்ரேட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் ஒரு 2 பாயிண்ட் 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் அந்த மாதிரி கேப்சர் பண்ண நினைப்பாங்க, ஆனால் நிறைய லாட்ஸ் போடுவாங்க. சில பேர் வந்து 1 லாட் 2 லாட் இந்த மாதிரி மட்டும் எடுப்பாங்க, ஆனால் கேப்சர் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 பாயிண்ட் 20 பாயிண்ட் அதுக்கு மேலே கூட கேப்சர் பண்ண நினைப்பாங்க. அது வந்து ஒவ்வொருத்தங்க ட்ரேடிங் ஸ்டைலை பொறுத்து மாறும், ஓகேவா. நான் கிளியராக சொல்கிறது, எந்த சைடு வந்து பிரேக் அவுட்டுக்கு உண்டான லெவல்ஸு அதை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் எடுக்கணும், அதை எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் ஃபைனலாக சொல்கிறேன், ஓகேவா. ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, ஃப்ரைடே நடந்த சினாரியோவில் அப்சைடில் நமக்கு 27,578 பிரேக் ஆனதுனால ஒரு நல்ல மொமெண்டம் கொடுத்து நமக்கு 27,723 வரைக்கும் மார்க்கெட் போயிருக்குது. உங்களுக்கு நியர்லி பார்த்தீங்கன்னா 145 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. இந்த 145 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து இன்ட்ராடேயில் பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா எல்லாராலையும் கண்டிப்பாக முடியாது. ஆனால் உங்களுக்கு நான் சொல்ல வர்றது என்னென்னா, ப்ராஃபிட்டபிளான ட்ரேடு எப்படி எடுக்கணும்னு நான் சொல்கிறேன், ஓகேவா. ஸோ கிளியர் கட்டான பிரேக் அவுட் இடம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுதுன்னா நீங்கள் அந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுத்துகிட்டு கொஞ்சம் பயப்படாமல் ட்ரேடை ஹோல்ட் பண்ணலாம், ஓகேவா. ஸோ இப்போ நீங்கள் கால் ஆப்ஷன் என்ட்ரி எடுத்துருக்கீங்கன்னா இந்த 27,578 எக்ஸாக்டாக ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுக்காங்க. இந்த கேண்டில் பிரேக் பண்ணிருக்கு இல்லையா, ஸோ இந்த கேண்டில் கொஞ்சம் இதோட லோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க, ஓகேவா. ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க, ஏன்னா இன்ட்ராடே ட்ரேடுக்கு இது போதும். ரொம்பவே பெருசாகவும் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் ஸ்டாப் லாஸ் வைக்காதீங்க. உங்களால் என்ன லாஸஸை வந்து ஃபேஸ் பண்ணால் ஓகே அந்த மாதிரி நினைக்கிறீங்களோ அந்த லாஸை உங்களுக்கு உண்டான இன்ட்ராடே ட்ரேடிங்கு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரேட் செட்டப்பில் என்னென்னா உங்களுக்கு ஒரு ட்ரேடு போதும், ஓகேவா. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் எடுத்தால் கூட கன்சிஸ்டண்ட்டாக எப்படி ப்ராஃபிட் பண்ணலாம் அந்த மாதிரி மெத்தட் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா. ஸோ அப்படிங்கிறப்ப இது மூவ்மெண்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி மொமெண்டம் கிடைக்கும். மூவ் ஆகலைன்னா சின்ன ஸ்டாப் லாஸ் கொடுத்து நீங்கள் வெளியே வந்துடலாம். ஸோ உங்களுக்கு ட்ரேடும் கம்மியாகும், லாஸும் கம்மியாகும்.
ஸோ ப்ராஃபிட் வந்தால் உங்களுக்கு அதிகப்படியான ப்ராஃபிட் வரும். அந்த மாதிரி மெத்தட் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போது பேங்க் நிஃப்டி பாருங்கள். பேங்க் நிஃப்டியில் எக்ஸாக்டாக பாருங்கள், கீ லெவல்ஸ் வந்து 59,513 அண்ட் 59,854 கிடச்சிருக்கு. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுங்கன்னா 59,513 பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் என்ட்ரி ஆகணும். ஓகேவா? சிம்பிள். அதே மாதிரி 59,854 பிரேக் ஆச்சுன்னா கால் ஆப்ஷன் என்ட்ரி ஆகணும். ஸோ இதுக்கு ஊடல இந்த இன்பிட்வீன் இந்த 300 பாயிண்ட் ரேஞ்ச் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே ட்ரேட் ஆனால் சிம்பிள் ரேஞ்சே பாருங்கள் 300 பாயிண்ட் கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரேடில் கை வைக்கக்கூடாது. நான் ஆப்ஷன் பையருக்கு சொல்கிறேன். ஏன்னா இந்த ஜோனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லர்ஸ் கண்ட்ரோலில் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதில் தான் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்கள், ஆப்வியஸாக நமக்கு 59,854 பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. பிரேக் அவுட் பண்ணோடனே ஒரு நல்ல மொமெண்டம் எடுத்து 6235 வரைக்கும் நமக்கு போயிருக்கு. ஓகேவா? நேர்லி நீங்களே கேல்குலேட் பண்ணி பாருங்கள். 6235 59,854 380 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. இன்ட்ராடேயில் இதெல்லாம் வந்து சூப்பரான மொமெண்டம். ஓகேவா? ஸோ இந்த இடம், இந்த கேண்டில் இந்த மாதிரி பிரேக் ஆகுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் வந்து ட்ரேட் என்ட்ரி ஆயிருங்க. எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவையான ப்ராஃபிட் எதுவாக இருந்தாலும் சரி அதை தாராளமாக புக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோவை ஆஸ் இன்ட்ராடே ட்ரேடராக நீங்கள் ரொம்ப கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், நிஃப்டியில் நமக்கு ஃப்ரைடே முக்கியமான லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 25,743 25,677. ஓகே, இப்போது இங்கே பாருங்கள், சிம்பிளாக இதுதான் 25,743 பிரேக் பண்ணால் கால் ஆப்ஷன், 25,677 பிரேக் பண்ணால் புட் ஆப்ஷன். சிம்பிள். இந்த ரெண்டு ஜோன், அதாவது 25,677 25,743 ட்ரேட் ஆச்சுன்னா என்னது, நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது, அங்கே செல்லர்ஸ் கண்ட்ரோலில் இருப்பாங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் ப்ரீமியம் டிக்கிலேருந்து மெயினாக தப்பிக்கலாம். சிம்பிளான விஷயம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பாருங்கள், 25,743 பிரேக் அவுட் ஆகிருக்கு, 25,873 வரைக்கும் நமக்கு போயிருக்கு. ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 130 பாயிண்ட் கிட்ட மூவ்மெண்ட் கிடச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதனால தான் அது கீ லெவல்ஸ்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த கீ லெவல்ஸ் நம்ம எப்படி எடுக்கலாம்? இப்போ சிம்பிளாக பாருங்கள், 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கிறேன். நிறைய பேர் சார்ட்டை பார்த்து நினைப்பாங்க, ஓகே ஃபஸ்ட்டு கேண்டில் 5 மினிட்ஸோட ஹை லோ மார்க் பண்ணி அதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா எடுக்கிறாங்க, அந்த மாதிரி நினைப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம அப்படி இதை எடுக்கல. ஓகேவா? சார்ட் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி தெரியலாம், நம்ம ஆனால் அப்படி எடுக்கல. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த 5 மினிட்ஸ் கேண்டிலோட ஃபஸ்ட்டு ஹை லோவை மார்க் பண்ணி ட்ரேட் எடுக்கிறது, இல்லை 15 மினிட்ஸ் வச்சு ட்ரேட் எடுக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் சீரியஸாக சொல்கிறேன் ஒர்க் அவுட் ஆகாது கண்டிப்பாக. ஏன்னா மார்க்கெட் நீங்களே பார்த்துருப்பீங்க, கேண்டில் அதுவும் 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா இப்போ இருக்க மார்க்கெட்டில் நம்ம மார்க்கெட் போயிட்டு இருக்க வாலட்டிலிட்டிக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு 2 கேண்டில்லே பார்த்தீங்கன்னா பெரிய லாஸ் வேணால் உங்களுக்கு வரதுக்கு தான் பாசிபிள் ஜாஸ்தி. ஸோ அந்த தப்பு பண்ணாதீங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வெயிட் பண்ணி எடுத்தால் கூட கிளியராக இந்த மாதிரி லெவல்ஸ் எனக்கு கிடைக்கணும், எங்கே பிரேக் அவுட் எனக்கு தெரியணும். ஸோ அது மூலிமா நான் எனக்கு வந்து நல்லா ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக எனக்கு அந்த ப்ராபபிலிட்டி ஜாஸ்தியாக கிடைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டான டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ்க்கு வெயிட் பண்ணுங்கள். 30 மினிட்ஸ் கேண்டில் நீங்கள் நெக்ஸ்ட்டு 1 ஹவர் கூட போகலாம், தப்பே இல்லை. இந்த 30 மினிட்ஸ் 1 ஹவர் இந்த 2 டைம் ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப பக்காவாக இருக்கும் மார்க்கெட்டில். நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோஸை சொல்லியிருப்பேன், 1 ஹவர் கேண்டில் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அதோட ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்லாம் நீங்கள் வச்சு ட்ரேட் பண்ணி கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், வேறு லெவல் அக்யூரசியாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இப்போ நம்ம இன்ட்ராடேக்கு நீங்கள் 1 ஹவர் வரைக்கும் வெயிட் பண்ணால் கூட எனக்கு தப்பே இல்லைன்னு தான் சொல்லுவேன் உங்களுக்கு. ஏன்னா உண்மையான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த 30 மினிட்ஸ் கேண்டில், ஒரு கேண்டில் ஃபுல்லாக ட்ரேடாகி க்ளோஸ் பண்ண விட்டோ, இல்லை ஒரு 1 ஹவர் கேண்டில் ஃபுல்லாக ட்ரேட் பண்ணி க்ளோஸ் பண்ண விட்டோ தான் உங்களுக்கு உண்மையான ஆப்பர்ச்சுனிட்டியே மார்க்கெட்டில் இருக்குது. நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸில் 1 ஹவர் இல்லை ஃபஸ்ட்டு 1 ஹவரில் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் தேவையில்லாமல் உங்கள் கேபிட்டலை ரிஸ்க் பண்ணிங்க தான் அர்த்தம். ஸோ சிம்பிளாக என்ன பண்ணணும், 30 மினிட்ஸ் கேண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? 30 மினிட்ஸ் இன்ட்ராடேக்கு போதும் தான். ஓகேவா? ஸோ ஏன்னா ஸ்விங் ட்ரேடிங் தான் பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்டாக சொல்லுவேன் 1 ஹவர் கேண்டில் பாருங்கள் அப்படிம்பேன். ஸோ இன்ட்ராடேக்கு 30 மினிட்ஸே போதும் தான். ஓகேவா? ஸோ 30 மினிட்ஸ் கேண்டிலோட ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் கேண்டிலோட ஃபுல்லாக ட்ரேட் ஆகி க்ளோஸ் ஆகட்டும். அதோட ஹை லோவை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதோட ஹையை பிரேக் பண்ணுறதோ லோவை பிரேக் பண்ணான்னு பாருங்கள். அது எதை எந்த பக்கம் பிரேக் பண்ணுதோ அந்த சைடு வந்து கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ எடுத்து ட்ரேட் பண்ணி பாருங்கள். அப்போது உங்களுக்கு அக்யூரசி எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு சொன்னது எல்லாமே நான் இதை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? இதை கம்மிங் வீக்லேருந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட், நல்லாவே அக்யூரசி கொடுக்கும். ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் ட்ரேடிங் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியும், உங்களால் ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் அந்த 30 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆகுதுக்குள்ளே இல்லை 1 ஹவர் கேண்டில் க்ளோஸ் ஆகுதுக்குள்ளே நீங்கள் எடுக்கிற ட்ரேட் தான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய லாஸஸே வரும். ஏன்னா மார்க்கெட் வந்து அந்த ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் 1 ஹவருக்குள்ளே தான் ஏதாவது ஒரு நல்ல ஃபைட் நடக்கும் பையர்ஸ் செல்லர்ஸுக்கும். ஸோ அது எல்லாமே கம்ப்ளீட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டாக ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் 1 ஹவருக்குள்ளே தான் கம்ப்ளீட் ஆகி, இங்கே மோஸ்ட்டாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ப்ராஃபிட் பண்ணுறது எந்தளவுக்கு முக்கியமோ அதேமாதிரி லாஸ் ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நம்ம மைண்டில் எப்பவுமே இருக்கும் இல்லையா? ஸோ அந்த லாஸ் ஃபேஸ் பண்ணுறது எப்போ நமக்கு மேக்ஸிமம் நடக்குன்னா, மார்க்கெட் ரொம்ப வாலட்டிலிட்டியாக இருந்தாலோ, இல்லை மெயினாக ஆப்ஷன் பைஸ் ஃபேஸ் பண்ணுற விஷயம் அந்த ப்ரீமியம் டிகே.
அந்த ப்ரீமியம் டிகேலேருந்து தப்பிக்கணும்னா இது ஒன்று தான் ஆப்ஷன் பைஸுக்கு ஒரு முக்கியமான விஷயம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணினா மட்டும்தான் இதுலேருந்து நீங்கள் தப்பிப்பீங்க. அதுவும் முக்கியமாக எக்ஸ்பைரி டைம்லலாம் இந்த மாதிரி இப்போ நான் ஜோன் சொல்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸோட ஹைலோ இதுக்குள்ளெல்லாம் மாட்டினீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் நினைக்கலாம் மார்க்கெட் ஏன் இப்படி ட்ரேட் ஆகிட்டே இருக்குது, ப்ரீமியம் டிகே ஆகிட்டே இருக்குது, கால் ஆப்ஷன் எடுத்து தான் லாஸ் ஆகுது, புட் ஆப்ஷன் எடுத்து தான் லாஸ் ஆகுதுன்னா அதுக்கு ரீசன் என்ன, ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தட் அப்ளை பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அது என்னென்னா, இப்போ நம்ம இந்த மாதிரி கீழே சொல்கிறோம் இல்லையா, 30 மினிட்ஸோட ஹைலோ அதை வச்சு சொல்கிறோம் இல்லையா, இதுக்குள்ளேயே மார்க்கெட் சுற்றிட்டு இருந்திருப்பான். ஒன்று ரொம்ப ஸ்லோவாக மார்க்கெட் மொமெண்டம் ஆகிட்ருக்கும், இல்லைனா பயங்கர ஃபாஸ்ட்டாக அப்பு டவுன் ஆகிட்ருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மெயினான கீ லெவல்ஸ்குள்ளேயே ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் எடுத்து அது ட்ரேட் ஆகிட்ருக்கும். இதுதான் ஃபேக்ட். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஆப்வியஸாக புரியும். ஓகேவா? ஸோ இதை தான் வந்து நான் இப்போ பேங்க் நிஃப்டிக்கு அப்ளை பண்ணி காமிச்சேன், ஃபின் நிஃப்டிக்கு அப்ளை பண்ணி காமிச்சேன். ஸோ ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் கேண்டில் ட்ரேட் ஆகி க்ளோஸ் ஆகிட்டு வெயிட் பண்ணுங்கள். க்ளோஸ் ஆனவனும் அதோட ஹைலோ விக்கில் மார்க் பண்ணும். ஓகேவா? பாடியில் மார்க் பண்ணாதீங்க, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிரும். விக்கில் தான் மார்க் பண்ணும். ஓகேவா? அந்த விக்கோட ஹை விக்கோட லோ 30 மினிட்ஸ் கேண்டில் அதில் மார்க் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன சைடு பிரேக் ஆகுதுன்னு பாருங்கள். பிரேக் ஆகிற சைடு டக்குன்னு ஒரு என்ட்ரியை போடுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக அமைய தான் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி எந்த பக்கம் பிரேக் ஆகல உடனே ட்ரேட் ஆகிறான்னா டென்ஷனே இல்லாமல் ஃப்ரீயாக விடுங்க. அன்றைக்கி உங்களுக்கு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கவே இருக்காது. மார்க்கெட் சைட்வேஸில் இருக்குது அப்படிங்கிறத இது மூலியமாகவே நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். ஸோ உங்கள் கேபிட்டல் சேஃபாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மெத்தடை செக் பண்ணி பாருங்கள். கம்மிங் வீக்லேருந்து நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதிலே நம்ம இன்ட்ராடே டார்கெட்ஸ் வந்து கேன் லெவல்ஸை பேஸ் பண்ணி நம்ம கொடுப்போம். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு மெத்தட், அதெல்லாம் உங்களுக்கு அக்யூரேட்டான டார்கெட்ஸ் வந்து எல்லாமே பக்காவாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வீக்லி டார்கெட்ஸ் வேணும், மந்த்லி டார்கெட்ஸ் வேணும், எல்லாமே நம்ம கேன் அனாலிசிஸ் டிரைவ் பண்ணி தான் நம்ம கொடுப்போம். ஸோ அந்த மெத்தட் எந்தளவு ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். அக்யூரேசி பெர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, டெலிகிராம் குரூப்போட லிங்க் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ அதே மாதிரி கோர்ஸோட டீட்டெயில்ஸும் நான் கீழே கொடுத்துருக்கிறேன். ஸோ கோர்ஸ் யாராவது விருப்பப்பட்டு படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் என்னோடய கான்டாக்ட் நம்பர் இருக்குது, தாராளமாக கான்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயிலாக எல்லாமே கேட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.